ஜனநாயகன் முதல் பாடலுக்கு பிரபலங்கள் சொன்ன வார்த்தை. தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட துவங்கிவிட்டார். ஆனால் அவர் கரூருக்கு சென்றிருந்த பொழுது அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெரும் சோக சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் கடந்த பல நாட்களாகவே சமூக ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வந்தது. கரூர் சம்பவத்தால் கடந்த 2 வாரங்களாக எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது வெளியே வர துவங்கி இருக்கிறார். அதோடு விரைவில் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் வேலைகள் என்றோ முடிந்துவிட்டது. ஆனாலும் பொங்கல் ரிலீஸுக்காக காத்திருக்கிறார்கள். இது விஜயின் கடைசி திரைப்படமாக வெளியாகும் என அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருந்தார். ஜனநாயகன் கதை பற்றி ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. படத்தில் போலீஸ் வேடத்தில் வரும் விஜய் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதியாக மாறி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறுவது போலவும் கதை எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதோடு மலையாள சினிமா நடிகர் சுரேஷ் கோபி நடித்த ஜனாதிபதியம் என்ற படத்தின் கதையும் ஜனநாயகன் படத்தின் கதையும் ஒன்றுதான் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த கதை உண்மையா என்பது படத்தின் ரிலீஸின் பொழுதுதான் தெரிய வரும். ஜனநாயகன் டீம் தற்பொழுது சிங்கிள் ரிலீஸ் முதல் ப்ரமோஷனை துவங்குவது வரையிலான பிளானை மாற்றி இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகின்றது. தற்பொழுது இருக்கும் சூழலில் சிங்கிள் பாடலை வெளியிடுவது சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் படக்குழு இந்த சிங்கிள் ரிலீஸை தள்ளி வைத்திருக்கின்றது. விஜயும் இதைத்தான் விரும்புவார் என தெரிகின்றது. அதாவது தீபாவளிக்கு வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பாடலை நவம்பர் மாதம் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடலாமா என்ற யோசனையில் படக்குழு இருக்கிறார்களாம். மேலும் டிசம்பர் 4ஆம் தேதி தான் விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளியானது. எனவே அன்றைய தினம் ஜனநாயகன் சிங்கிள் பாடலை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என தளபதி ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 2ஆம் வாரத்தில் இருந்து ஜனநாயகன் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை துவங்கவும் படக்குழு யோசித்து வருவதாக தெரிகின்றது. விஜய் பாடிய ஜனநாயகன் முதல் சிங்கிள் கேட்ட பல பிரபலங்கள் மிரண்டு விட்டார்களாம். விஜயின் குரலில் சிறப்பாக இருப்பதாகவும் ஆனால் இனி விஜய் பாடமாட்டார் என்பது கொஞ்சம் வருத்தம் தான் எனவும் கூறி வருகின்றனர். அனிருத் சில முக்கிய பிரபலங்களுக்கும் போட்டு காண்பித்ததாகவும் கூறப்படுகிறது. ரஜினிகாந்த், அஜித், ஷாருக் கான், சிம்பு, சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களின் அடுத்த படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.